ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். இந்த வீடியோவில் டோட்டலாக 3 அப்டேட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு 2 மணிக்கு ஈப்பு ஃபிலிம் சிட்டியில் அண்டக்கா கசம் ஷூட்டிங் வந்து நடைபெற போகுது. கெஸ்ட் வந்து விஜய் ஸ்டார்ஸ் அண்ட் சிங்கர்ஸ் தான் வராங்க. ஸோ நீங்கள் யாரும் அந்த ஷோவை வந்து ஆடியன்ஸாக வாட்ச் பண்ண நினச்சிங்களா? ஸோ கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் போயிட்டு வாட்ச் பண்ணலாம். ஸோ அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம செஃப் அண்ட் ஆக்டர் மதம்பட்டி ரங்கராஜ் இருக்காங்களே, அவங்களுக்கு பர்த்டேங்க. ஸோ நம்ம எம்சியூ சார்பாக அவங்களுக்கு பர்த்டே விஷயத்தை வச்சலாம். ஹாப்பி பர்த்டே சார். நிறைய பேருக்கு இவர் வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் டெலிவிஷன் வந்து ஒரு பக்கேயுமே கொடுத்துருந்தாங்க. அதையுமே அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்கமிங் குக் வித் கோமாளி சீசன் 5ல ஒன் ஆஃப் த செஃபாக வராங்க. ப்ரொமோவுமே பார்த்துருப்பீங்க, கோமாளி ப்ரொமோவுமே பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் தான் புகழ், குரேஷி அண்ட் சுனிதா அவங்க எல்லாரும் வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கோமாளி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமரண்ணா. ஸோ ராமரண்ணாவை பற்றி சொல்லவே தேவையில்ல. ஸோ ரொம்பவே ஜாலியாக இருக்க போகுது கண்டிப்பாக இந்த சீசன். ரொம்ப எதிர்பார்ப்பும் ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு. பிகாஸ் செஃபும் சேஞ்ச் ஆயிருக்காங்க. ஸோ நியூ கோமாளிஸுமே என்ட்ரியுமே இருக்கு. ஸோ பார்க்கலாம் எப்படிலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. குக் வித் கோமாளி சீசன் 5 லான்ச் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மிட் வீக் இல்லைனா வந்து மே ஃபர்ஸ்ட் வீக்ல லான்ச் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. இது அஃபிஷியலாக எனக்கு கன்ஃபர்மேஷன் வரல. ஸோ ட்ரஸ்டட் சோர்ஸ் மூலமா எனக்கு கிடைச்ச அப்டேட் தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் இந்த ஒரு வீக்கில் தான் வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே இந்த ஒரு சீசனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் அது இது எது, ஸோ அந்த ஷோவுமே வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஷோலே பார்த்தீங்கன்னா சேனலோட நம்பர் 1 சீரியலாக இருந்துட்டு இருக்க சிறடிக்க ஆசை சீரியலேருந்து நம்ம முத்து, மீனா, விஜய் இவங்க 3 பேர் தான் வந்திருந்தாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம முத்து பற்றி சொல்ல தேவையில்ல, ரொம்பவே ஃபன்னியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. ஆஃப்டர் 5 இயர்ஸ் ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட இந்த ஷோமே லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் என்னன்னா சிரிச்சா போச்சு ரவுண்டில் வந்து நான் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு இல்லையோ அப்படின்ற மாதிரி தான். அவ்வளோ வந்து காமெடி இருந்த மாதிரி நமக்கு தெரியல. பட் எஃபோர்ட் நிறையா போட்டிருந்தாங்க. அந்த மஞ்சுமல் பாய்ஸ் மூவிஸ் இருந்துச்சு, அது மாதிரி வந்து சிரிச்சா போச்சு பாய்ஸ் அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணியிருந்தாங்க. எஃபோர்ட் நிறையா போட்டிருந்தாங்க. பட் நான் வந்து அவ்வளோ காமெடி இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் நான் ஷேர் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.